சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1977ஆம் ஆண்டு வெளியான அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்தின் பாடல் உருவாக்கத்தின் போது நடந்த அந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கே.எஸ். பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா, காஞ்சனா நடிப்பில் வெளியான படம் அவன் ஒரு சரித்திரம். இதில் சிவாஜி ஒரு நேர்மையான IAS அதிகாரியாக நடித்திருப்பார். உள்ளூர் பணக்காரர்கள் அவரை பணி செய்ய விடாமல் தடுத்தபோது தனது பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு பத்திரிகையாளராக மாறி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு விறுவிறுப்பான கதைதான் இது. படத்திற்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். சிவாஜி மற்றும் மஞ்சுளாவுக்காக ஒரு காதல் பாடல் தேவைப்பட்டது. அதற்காக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அம்மானை அழகுமிகும். இந்த பாடல் சாதாரணமான காதல் பாடல் அல்ல, மிகவும் ஆழமான இலக்கிய நடையுடன் கூடிய வரிகளை கொண்டது. TM சௌந்தரராஜன் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய இந்த பாடல் MSVயின் இசையில் அற்புதம் என்று சொல்லும் அளவுக்கு உருவானது. பாடல் மிகச் சிறப்பாக வந்திருந்தது. ஆனால் இவ்வளவு ஆழமான மற்றும் இலக்கிய நயம் கொண்ட பாடலை எப்படி படமாக்குவது என்று தெரியாமல் இயக்குனர் பிரகாஷ் ராவ் குழப்பத்தில் இருந்தார். சுமார் 3 நாட்கள் தனது குழுவுடன் ஆலோசித்தும் அவருக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கவில்லை. படப்பிடிப்பு தளம் வந்த சிவாஜி, "என்னப்பா எல்லாம் ரெடியா?" என்று கேட்டார். இயக்குனர் அரைமனதாக "எல்லாம் ரெடி, எடுத்து விடலாம்" என்றார். சிவாஜி விடவில்லை. "என்னப்பா, கண்ணதாசன் அவ்வளவு ஆழமாக பாட்டு எழுதியிருக்காரு, MSV பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு, TMSம் வாணி ஜெயராமும் சூப்பராக பாடியிருக்காங்க, இந்த பாட்டை போய் சாதாரணமாக படமாக்கலாம்னு சொல்கிறீங்களே" என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். சிவாஜியின் எச்சரிக்கையையும் மீறி படத்தை முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் அந்த ஆழமான பாடலை ஒரு பூங்காவில் அணைக்கட்டின் அருகிலும் மிகச் சாதாரணமாக படமாக்கி முடித்தனர். சிவாஜிக்கு இதில் ஒரு துளி கூட திருப்தி இல்லை. படக்குழுவினர் மீது அவர் மிகுந்த கோபமடைந்தார். "ஒரு நல்ல படைப்பை வீணடித்து விட்டீர்கள்" என்று அவர் நேரடியாகவே கோபித்து கொண்டார். படம் வெளியான பிறகு சிவாஜி சொன்னது அப்படியே பலித்தது. ஆடியோவில் ஹிட்டான அந்த பாடல் திரையில் வரும்போது அதன் சாதாரணமான மேக்கிங்கை பார்த்த ரசிகர்கள் விரக்தி அடைந்தனர். பாடல் திரையில் ஓடும்போது பல ரசிகர்கள் தியேட்டரை விட்டு வெளியே எழுந்து சென்றனர். அப்போதுதான் அந்த பாடலை சிறப்பாக படமாக்காதது எவ்வளவு பெரிய தவறு என்பது இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் புரிந்தது. ஒரு சிறந்த படைப்பு என்பது பாடல், இசை, நடிப்பு மற்றும் அதன் மேக்கிங் என அனைத்தும் சரியாக அமைந்தால்தான் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த படம் ஒரு பாடம். கவியரசரின் வரிகளுக்கு சரியான கௌரவம் கிடைக்கவில்லை என்பதே சிவாஜியின் அந்த நியாயமான கோபத்திற்கு காரணம். நேயர்களே, அம்மானை அழகுமிகும் பாடலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சிவாஜியின் அந்த கோபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.